கடலூரில் ஒரே பெட்ரோல் பங்கை 10 பேரிடம் விற்பனை செய்து 10 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் விற்பனை நிலையத்தை விற்பனை செய்வதாக கூறி அவருடைய கணவர் செல்வராஜ் என்பவர் 10 பேரிடம் 10 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் 140 பேரிடம் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 7.5 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். ஏமாற்றப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணத்தை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த புகாரின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்திற்கு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனரக சரக்கு லாரியில் சிக்கி தந்தை மகன் உயிரிழந்த பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர பகுதியிலிருந்து மைசூர், கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாள்தோறும் ஏராளமான சரக்கு லாரிகள் செல்கின்றன. இந்த நிலையில் வழக்கம்போல் கூடலூரிலிருந்து கேரள மாநிலத்திற்கு சரக்கு லாரி ஒன்று செல்லும் பொழுது கூடலூர் மணதுர்கா பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் மற்றும் அவரது மகன் விக்கில் வர்ஷன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கனரக லாரியும் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி தந்தை மகன் கீழே விழுந்துள்ளனர். சரக்கு லாரி அவர்கள் மீது ஏறியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரக்கு லாரியில் சிக்கி தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் கூடலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் தாம்பரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் தங்கி பணிபுரிந்து வந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி சென்றனர். தற்போது விடுமுறை கடைசி நாளான இன்று வெளியூர் சென்ற சென்னை வாசிகள் மீண்டும் சென்னையில் நோக்கி படையெடுக்க தொடங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இன்று முதல் 3 நாட்களுக்கு காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். வெளியூரிலிருந்து சென்னை வரும் கனரக வாகனங்கள் பரனூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக மாற்றப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் இல்லா சாதாரண வாகனங்கள் ஒரகடம் சந்திப்பிலிருந்து திரும்பி ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோன்று வழித்தடங்கள் மாற்றப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இமானுவேல் சேகரனாரை அவமரியாதையாக பேசியதாக கூறி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரை இழிவாக பேசியதாக கூறி குறிப்பிட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவரை கைது செய்ய வலியுறுத்தி முதுகுளத்தூரில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் எதிரொலியாக முதுகுளத்தூரில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் பரமக்குடியில் தமிழக அரசு அறிவித்த இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்திற்கு தடை செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் இமானுவேல் சேகரனாரை அவமரியாதையாக பேசியதை கண்டித்தும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் 1000க்கும் மேற்பட்டோர் முதுகுளத்தூரில் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் பண்டிகை காலங்கள், விசேஷ காலங்களில் பூக்களின் விலை வழக்கத்தை விட 3 மடங்கு உயரும். அந்த வகையில் தை மாதம் தொடர் சுப முகூர்த்தங்கள் காரணமாக பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கிலோ 1250 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 2500 ரூபாயாகவும், 900 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாயாகவும், 250 ரூபாய்க்கு விற்ற சம்மங்கிப்பூ கிலோ 500 ரூபாயாகவும், 60 ரூபாய்க்கு விற்ற மரிக்கொழுந்து கிலோ 150 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. தை மாத சுபமுகூர்த்தங்கள் அதிகம் இருப்பதால் பூக்களின் தேவை அதிகம் என்பதால் விற்பனையும் களை கட்டியுள்ளது. அதேவேளையில் பலத்த காற்று மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் பூக்களின் வரத்து குறைவே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்தனர்.
கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 55 வேட்பாளர்களின் 62 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவாக பெரியசேமூர் பகுதிக்குட்பட்ட மாணிக்கப்பாளையம், நசியனூர் சாலை சந்திப்பு, கொங்கு நகர், ஜான்சி நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு நலத்திட்ட சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அப்பொழுது அங்கிருந்த பெண்மணி ஒருவர் அமைச்சர் முத்துசாமியிடம் அப்பகுதியில் உள்ள கோவிலுக்குள் தங்கள் குடும்பத்தை அனுமதிக்க மறுப்பதாகவும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து உடனடியாக அந்த பெண்மணியையும் அவரது குடும்பத்தினரையும் கோவிலுக்குள் அனுமதிக்க ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்து சென்றார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கார்னிவல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரையில் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்றனர். இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். மேலும் இந்த கட்டுமர படகு போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கட்டுமர படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. ராஜபாளையம் அருகே சகோதரர்கள் மீது அடுத்தடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில் மெத்தனம் காட்டுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஐயனார் கோவில் தாட்கோ காலனியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் என்பவரது மகன்கள் சின்னத்துரை, அஜித்குமார். இந்நிலையில் தைப்பொங்கல் திருநாளுக்கு முதல் நாளான 13ஆம் தேதி தாட்கோ காலனி பகுதியில் நின்று கொண்டிருந்த சின்னத்துரை மீது மற்றொரு பிரிவினர் முன்விரோதம் காரணமாக சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சின்னதுரை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சின்னதுரையை தாக்கிய நபர்களை காவல்துறையினர் தேடி வந்துள்ளனர். இதனிடையே படுகாயமடைந்த சின்னதுரையின் உடன் பிறந்த சகோதரன் அஜித்குமார் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் தலை, கழுத்து, மார்பு, கால்கள் என 7 இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அஜித்குமாரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவரது உறவினர்கள் அண்ணன் சின்னத்துரை தாக்கப்பட்டு தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக ஆக்கிய நிலையில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. இதன் காரணமாகவே தம்பி அஜித்குமாரையும் வெட்டி தப்பி ஓடியுள்ளனர் என கூறி உறவினர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியது. சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை மற்றும் அதிக மேகமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் லேசான மழை பெய்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சாரல் மழையும் அதிக மேகமூட்டம் காணப்படுகிறது. இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையிலும், குன்னூர் ஊட்டி சாலையிலும், குன்னூர் கோத்தகிரி சாலையிலும் மேகமூட்டம் அதிகமாக சூழ்ந்துள்ளதால் எதிரே வரும் வாகனங்களை கண்டறிய வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் மற்றும் திசை விளக்குகளை எரியவிட்டவாறு இயக்கி செல்கின்றனர். தொடர்ந்து சாரல் மழை மற்றும் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் கொணவட்டம் மதினா நகரைச் சேர்ந்த முகமது சானேகா என்பவர் வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அந்த பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் தேர்வில் சரியாக மதிப்பெண் வழங்க மாட்டேன் என்று மிரட்டல் கொடுத்து மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த தூக்க மாத்திரைகளை சாப்பிட முயன்றுள்ளார். இதனை கவனித்த தாயார் இது பற்றி மாணவியிடம் கேட்டுள்ளார். அப்போது ஆசிரியரால் தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து அழுதபடி கூறினார். இதனால் அதிர்ச்சி
அதிர்ச்சியடைந்த தாயார் இதுகுறித்து நேற்று வேலூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் தமிழரசி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து முகமதி சானேகாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்னை சத்யாநகர் பகுதி மக்கள் சிலர் அமைச்சர் முத்துசாமியிடம் முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் ஆகியோர் வேட்பாளர் வி. சந்திரகுமாருடன் இணைந்து அம்பேத்கர் நகர், அண்ணா நகர், பழனியப்பா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது அன்னை சத்யாநகர் பகுதியில் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்தபோது அங்கிருந்த பெண்கள் சிலர் அமைச்சர் முத்துசாமியிடம் தங்களுக்கு கட்டித்தரப்பட்ட குடியிருப்புகளில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் தாங்கள் கேட்டுக்கொண்டபடி வீடுகளை அதிகாரிகள் ஒதுக்கவில்லை என்றும் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி தாங்கள் குறிப்பிடும் குறைகள் அனைத்தும் தேர்தல் முடிந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதி கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, அன்னை சத்யாநகர் பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அங்கு இருப்பவர்களில் சிலர் தங்களுக்கு குறிப்பிட்ட சில வீடுகளை ஒதுக்கீடு செய்து தர கோரிக்கை விடுக்கின்றனர். அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு தேவையான வீடுகள் முறையாக ஒதுக்கீடு செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். புதுவண்ணாரப்பேட்டை டாஸ்மாக் கடை ஊழியரிடம் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையில் லோகநாதன் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடைக்கு வந்த நபர் ஒருவர் ரூபாய் 100 கொடுத்துவிட்டு ரூபாய் 150 மதிப்புள்ள மதுபானம் கேட்டு தகராறு செய்து தகாத வார்த்தைகள் பேசி கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து விற்பனையாளர் லோகநாதன் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் விடுத்த தனபால் நகர் பகுதியைச் சார்ந்த மதன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட மதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். உணவு தேடி வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்த அறையில் சூறையாடிய ஒற்றை காட்டு யானையின் அதிர்ச்சியூட்டும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தெற்குப்பாளையம் திலகராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 4 வடமாநில இளைஞர்கள் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். அங்கிருந்த ஒற்றை காட்டு யானை அறைக்கு உள்ளே நுழைய முயன்றுள்ளது. முடியாததால் துதிக்கியே அறையினுள் விட்டு அங்கு வைத்திருந்த அரிசியை இழுத்து போட்டுகின்றது. மேலும் வீட்டினுள் இருந்த பொருளை சூறையாடியது. அதனை அந்த அறையில் இருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த அதிர்ச்சி ஏற்படும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆண்டிப்பட்டி அருகே கரட்டுப்பட்டியில் மாவட்ட அளவிலான வெற்றிக்கால் சேவல் சந்தை களை கட்டியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கரட்டுப்பட்டியில் பொங்கல் விழா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி தேனி திமுக தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக வெற்றிக்கால் சேவல் போட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டிகளை ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் துவக்கி வைத்தார். போட்டிகளில் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலத்திலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட சந்தை சேவல்களுடன் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் 3 சேவல்களுக்கு கோப்பைகளும் வெண்கல பாத்திரங்களும் பரிசாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல இருந்து வந்திருக்கிறோம். போடிநாயக்கனூர் அசில் கிளப்ஸ் அந்த டீம்ல இருந்து சேர்ந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தென்னிந்தியா ஃபுல்லால இருந்து இங்க ஆள் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த சண்டையோட பேர் வந்து வெத்துக்கால் சண்டைன்னு சொல்லுவாங்க. இதுல கத்தி கட்டி சண்டை விட மாட்டோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முள் பேசி சண்டை போடும், இல்லைன்னா அதோட லெக் பவரை பேஸ் பண்ணி சண்டை போடும். இதுக்கு வந்து 21 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 21 நாளுக்கு இந்த சேவலுக்கு தயார் பண்ணணும். நீச்சல் போடுவோம், அந்த சேவலுக்கு மசாஜஸ் கொடுத்து இந்த சேவலை டைட் பண்ணுவோம். இன்னும் இதுக்கு வர்ம கலையத்து ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆசான்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இதுக்கு கொடுப்போம். நாங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.